ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராகவே இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காலைல கொஞ்சம் துணிமணி எல்லாம் மடிக்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் மடித்து எடுத்து வச்சுட்டேங்க. ஆனால் மடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உள்ளேயே கொஞ்சம் மடித்த துணியெல்லாம் இருந்துச்சு. அதுலேயே மடிக்காத துணியெல்லாம் தூக்கி தூக்கி போட்டு மூடி இன்றைக்கி எல்லாத்தையும் மடித்து எடுத்து வச்சுட்டேன். ஓரளவு நம்ம மடித்ததுக்கப்புறம் இந்த இடம் இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஷெல்ஃபெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி மடித்து வச்சேன். மடித்து எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில், அதாவது அடுப்புக்கு பக்கத்தில் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டீல் ஸ்டாண்டு வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அந்த ஸ்டாண்டு ஆர்டர் போட்டது வந்துருந்துச்சுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அன்பாக்சிங் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் செம்ம ஹாப்பிங்க. ஒர்த்தபிளாக தான் இருந்துச்சு. 379 சில்லற. அதுக்கு வந்து அது ஒர்த்தபிள் தாங்க. நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். எந்த ஒரு இதுவும் இல்லைங்க, ஃபால்ட்டும் இல்லை. கம்பி நெளிஞ்சிருக்கு, வளைஞ்சிருக்குது, இந்த மாதிரி எதுவுமே இல்லை. சூப்பராக இருந்துச்சு. ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் வந்து கம்பி கிழிக்கிற மாதிரி இருந்துச்சு. வேற ஒன்றும் கிடையாது. அந்த ஓரத்தில் கம்பி கட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து கிழிக்கிற மாதிரி இருந்துச்சு. வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் நான் ரொம்ப பயந்த விஷயம், கீழே கொடுக்குற அந்த புஷ் எதுவும் காணா போயிருமோ அப்படின்னு சொல்லி பயந்தேன். பட் அப்படி எதுவுமே இல்லை. அது தனியாக கவர் பண்ணி சூப்பராக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2 ரகத்தில், அதாவது 2 விதமாக ஆர்டர் போட்டிருந்தேன். 2 வந்து ஆஃபரில் இருந்ததுனால டக்குன்னு ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். ஒன்றுக்கு ஒன்று குறை சொல்கிற மாதிரி இல்லைங்க. 2மே அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். 2மே ஒரே ஹைட்டு தான். கொஞ்சம் கூட ஏற்ற தாழ்வுகள்லாம் இல்லை. வைக்கிறதுக்குமே ஜாமான் வச்சு எடுக்கிறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நான் வந்து பிக்சர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பிக்சர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து போயிட்டு ஆன்லைனில் சர்ச் பண்ணி பாருங்கள். மீஷோ, ஃப்ளிப்கார்டு, ஷாப்ஸி இது மாதிரி எல்லாத்துலேயுமே இருக்குது. ஆஃபர் இன்னுமே போயிட்டு இருக்குது. 4 சேர்ந்தது கூட 3 சேர்ந்தது கூட 400 சில்லற அந்த மாதிரி ரேட்டில் கூட போயிட்டு இருக்குது. பார்த்து ஆர்டர் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னோட ஒன்று வந்து எடுக்கும் போது உரசுது, இல்லை எடுக்க டைட்டாக இருக்குது அப்படின்லாம் இல்லாமல் ஃபேஸ் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். நான் வந்து ஒன்றை வந்து பக்கத்தில் இருக்கிற, அதாவது அடுப்புக்கு பக்கத்தில் வந்து நான் வச்சுக்கிட்டேன். ஏன்னா எண்ணெய் பாட்டில், உப்பு இதெல்லாம் கை கட்டுற தூரத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் பக்கத்தில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கமாக நம்ம மளிகை ஜாமான் டப்பா இருக்கிற ரேக்கு, இது வந்து இன்னொன்று இல்லையா, இந்த இன்னொன்றுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து பெருசாக திங்ஸ் வைக்க எனக்கு ஒன்றும் இல்லை. அதனால நான் வந்து இந்த கரண்டி, ஸ்பூன் போட்டு வச்சுக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு இதில் ஆர்கனைசேஷன் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க இந்த ப்ராடக்ட் வந்து. நான் கூட பயந்துட்டு இருந்தேன், எப்படி இருக்க போதோ தெரியலையா, ஆசையா வாங்குறமே ஏதாவது மிஸ் ஆயிருமோ அப்படின்லாம். பட் எதுவுமே இல்லை. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். நம்ம வந்து ஸ்டீல் அப்படிங்கிறதுனாலையும் கம்பி கம்பியா தெரியுது அப்படிங்கிறதுனாலையும் கீழே ஒரு அட்டை போட்டு தான் வச்சிருந்தோம். ஸோ அந்த அட்டையை நம்ம எடுத்துட்டு மறுபடியும் ஒரு ஷீட் மாதிரி ஏதாவது வாங்கி கட் பண்ணி நம்ம அதில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஓரளவு நம்ம கிச்சன் எல்லாமே அடுக்கி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தாங்க இருந்துச்சு. மறுபடியும் சொல்றேன், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Bye.